அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது கண் நோயை அகற்றும் மற்றும் கண்களுக்கு குளிர்ச்சி கொடுக்கின்ற நந்தியாவட்டை மருத்துவ மூலிகை செடியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடு ஊழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற பதிவு இது. காரணம், கண்களுக்கு நிறையவே வேலை கொடுக்குறோம். எப்போ பாரு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா நிறைய பேர் ஐடியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் சமீபத்தில் கார்டன் வீடியோ ஒன்று, எங்கள் மொட்டை மாடி தோட்டத்து வீடியோ ஒன்று போட்டேன். அதில் நந்தியாவட்ட செடி இருந்துச்சு. அதை பற்றி நான் பேசினதை பார்த்தேன். நம்முடைய யூடியூப் சகோதரி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, நந்தியாவட்ட செடியை பற்றி கட்டாயம் சொல்லும் மேடம், இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான பதிவாக இருக்கும், அதில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது, அது உங்கள் வாயால் சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. எனக்கு அது படித்த உடனே தான், ஆஹா ரொம்ப அற்புதமாக கமெண்ட் போட்டிருக்காங்களே, அதை பற்றி சொல்லலாமே அப்படின்ற ஒரு நினைவு ஏற்பட்டது, யோசனை ஏற்பட்டது. ஏன்னா இந்த நந்தியாவட்டை ஒரு செடியாக மட்டும் நம்ம சித்தர்கள் சொல்லலை. அது பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்திங்கன்னா நந்தியாவட்டை ஒரு மருத்துவ மூலிகை செடி அப்படின்னு. உண்மையிலேயே அது மருத்துவ மூலிகை செடி தான். நம்ம வெறும் மலரை பார்த்து அழகாக இருக்குது, அது கண்ணுக்கு குளுமை தரும் அப்படின்னு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா அதனுடைய மருத்துவ குணமே தெரியாமல் இது எதுக்கு பயன்படுதோ, வாசனையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்றத அழகுக்காக பார்த்து ரசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை மருத்துவ மூலிகை செடி அப்படின்னு நம்ம சித்தர்கள் எல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. காரணம், வேரிலிருந்து பட்டையிலிருந்து அந்த செடி இலையிலிருந்து பூவிலிருந்து அந்த செடி இலையை கிள்ளும் பொழுது வெளிப்படுகின்ற பால் முதற்கொண்டு எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது. அந்த வேறு பட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வலி போகிறதுக்கு நுணுக்கி பல் பொடியில் கலந்து பயன்படுத்துவாங்க. பல்ல ரத்த கசிவு இருந்துச்சுன்னா அது நின்றும், பல் உறுதியாக இருக்கும். மற்ற இந்த இலைகள், இந்த இலைகளிலிருந்து வெளிப்படுகின்ற பிக்கும்போது வெளிப்படுகின்ற பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது. பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிடாய் பிரச்சனைகள்லேருந்து இதயத்துக்கு மற்றும் செரிமான பிரச்சனை, இந்த இரத்த கசிவு பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த நந்தியாவட்ட செடியின் ஒவ்வொரு பகுதியுமே பயன்படுது. இன்றைக்கு இந்த கண்ணுக்கு இந்த நந்தியாவட்டை செடி பூவெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த நந்தியாவட்டை செடியிலிருந்து பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, முதல் நாள் ஒரு சும்மா 4-5 பூவை தண்ணியில் ஊற போட்டுருங்க. காலையில் எழுந்து கண்களை அந்த தண்ணீரால் கழுவணும். நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெறும் முகத்தை கழுவிட்டு வந்துடுவாங்க. சிலருக்கு மட்டுமே அந்த கண்களை கூட கழுவணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அந்த தண்ணியை வச்சு எப்படி கண்களை கழுவணும்னா, கை நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு இப்படி கண்களை நல்லா திறந்துக்கிட்டு அந்த தண்ணி உள்ளே போகிற மாதிரி செய்யணும். அப்புறம் திரும்ப கண்ணை மூடணும். திரும்ப கண்களை அந்த தண்ணியை கொண்டு அலசணும், திறக்கணும். ஒன்று இது மாதிரி பல முறை செஞ்சுக்கிட்டு வாங்க. இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்கள் கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அதாவது கண் பார்வை மங்கி இருந்தால் கூட அந்த மங்கலான பார்வை சரியாகி நம்ம கண் பார்வை சிறப்பாக தெரிய ஆரம்பிக்கும். கண்ணில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் போயிடும். இதையே நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். அதாவது இந்த நந்தியாவட்டை பூ இருக்கு இல்லையா, அதை நல்லா இடித்து சாறு பிழிஞ்சு அந்த சாற்றை எடுத்து நம்ம தூங்கும்போது, நைட்டு தூங்குறோம் இல்லையா, அந்த நேரத்தில் பார்த்து ஒரு 2 சொட்டு இந்த கண்ணில் 2 சொட்டு, எப்படி நம்ம ஐ ட்ராப்ஸ் போடுறோம் இல்லையா, அது போல் இந்த கண்ணில் 2 சொட்டு இந்த கண்ணில் 2 சொட்டு போட்டு நல்லா கண்ணை மூடிட்டு தூங்கிடணும். அந்த கண் எரிச்சல் போயிடும். கண்களில் ஏற்பட்டு இருந்த சூடு தனியும். குறிப்பாக இந்த சூடு எதனால் வருது, கண்ணில் நம்ம அதிக
நேரம் கண்களுக்கு வேலை கொடுக்கறதுனால தான். அதிக நேரம் வேலை யார் கொடுக்குறாங்க? ஐடியில் வேலை செய்கிறவங்க, செல்ஃபோனை பார்க்குறவங்க அதிக நேரம் கண்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க என்ன பண்ணணும்னா, இந்த நந்தியாவட்ட பூவை நல்லா இடித்து சாறு பிழிஞ்சு 2 சொட்டு 2 கண்டையும் போட்டுக்கிட்டு படுத்துடலாம். காலையில் பார்த்தீங்கன்னா கண் அப்படியே குளுமையாக இருக்கணும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கிறது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அடுத்தது இந்த நந்தியாவட்ட பூவையே என்ன பண்ணலாம், ஒரு காட்டன் துணி, மெலீஸாக இருக்கக்கூடிய காட்டன் துணி எடுத்துகிட்டு அதில் நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதை பார்த்திங்கன்னா அப்படியே லேசாக கண்ணை சுற்றி கட்டிக்கோங்க. பூ வந்து இங்கே இந்த கண்ணில் ஒன்று, இந்த கண்ணில் ஒன்று இருக்கணும். அந்த காட்டன் துணியை வந்து இங்கே முடிச்சு போட்டு நிம்மதியாக படுத்துருங்க இரவு நேரத்தில். காலையில் பார்த்திங்கன்னா கண் எரிச்சல், கண் சூடு, கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் புத்துணர்வாக நீங்கள் எந்திருப்பீங்க. அடுத்தது இந்த நந்தியாவட்ட பூவையே என்ன பண்ணணும்னா, கண் செவந்து போச்சு, இந்த மெட்ராஸை போல் செவச்சவச்சன் இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தது, செவந்து போயிருந்ததுன்னா அது போகிறதுக்கு இந்த நந்தியாவட்ட பூவை எடுத்துக்கிட்டு அதை இடித்து அதை சாறு எடுத்து தாய்ப்பாலோடு கலந்து அந்த சாறை எடுத்து 2 சொட்டு கண்ணில் விடுவாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க. நந்தியாவட்ட பூ கிடைக்கலன்னா கூட தாய்ப்பாலை வந்து 2 சொட்டு விடுவாங்க. அந்த மெட்ராஸை காணாமல் போகும். அதாவது கண்களில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் காணாமல் போகும். அதுலேயும் இந்த நந்தியாவட்டை தாய்ப்பால் கூட சேர்த்து நம்ம சாறு விட்டோன்னு வைங்களேன், ரொம்ப குளுமையாக இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஏற்படாது. கண்களில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படும்போது நீங்கள் சீலெல்லாம் கட்டியிருக்கோம் இல்லையா, அது சீக்கிரத்தில் சரியாகாது, ஒரு 4-5 நாள் எடுக்கும். அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா சீக்கிரத்தில் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சீலும் வடியாமல் இருக்கும். அப்புறம் அந்த சிவந்த கண்கள் வந்து சரியாக போய்விடும். அந்த இன்ஃபெக்ஷன்லாம் குணமாகி நம்ம கண்கள் புத்துணர்வு பெற்று, அந்த புத்துணர்வினால் நம்ம மனம் சிறப்பாக செயல்படும், சுறுசுறுப்பாக நம்ம இயங்குவோம். நம்ம உடம்புல ஒரு சின்ன விஷயம், அதாவது 72,000 நரம்புகள் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த நரம்பில் அது எவ்வளோ இருக்க போகுது, நூல் மாதிரி இருக்க போகுது, அத்தனையும் நம்ம உடம்புக்குள்ளே வச்சுருக்கோம். அந்த நூல் மாதிரி இருக்கக்கூடிய நரம்பில் ஒரு சின்ன தூசு போய் உட்கார்ந்தா கூட நம்ம உடம்பு சிறப்பாக செயல்பட முடியாமல் மனசு கஷ்டப்படுது, ஒரு நெகட்டிவ் திங்கிங் வருது. அதனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மக்கிட்ட இருக்கிறத செலுத்துகிறோம் இல்லையா, ஒரு நல்ல சூழ்நிலையே சரியில்லாத சூழ்நிலையாக மாறிடுது. அதுபோல தான் நம்முடைய கண்கள் சிறப்பாக செயல்படலை, கண்களில் ஏதாவது ஒரு உறுத்தல் பிரச்சனை இல்லை இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம மனம் வந்து பாடுபடும், மற்றவங்க கிட்ட எரிஞ்செரிச்சு விழுவோம். அதனால் அந்த இடத்துல பிரச்சனைகள் தான் உருவாகும். எல்லாத்தையும் சரியாக வச்சுக்கணும். அதற்கான இயற்கை தந்த கொடை நிறையவே இருக்குது. இது போன்ற மருத்துவ செடிகள், மூலிகைகள் இருக்குது. அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினாலே போதுமானது. சரி, இந்த பதிவை கொடுக்க சொல்லியிருந்த நம்முடைய சகோதரிக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இது போன்ற நீங்கள் புதுசாக ஏதாவது கமெண்ட்ஸில் கேட்டால் தான் எனக்கும் பதிவுகள் கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். திரும்ப திரும்ப நான் சொன்ன செய்திகள்லேருந்தே கேள்விகள் சொல்லியிருப்பேன் எல்லாத்தையும், ஆனால் கூட அதிலிருந்து கிளை கேள்விகள் உருவாக்கிக்கிட்டு இது என்ன அது என்னன்னு கேட்டால் நானும் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை இல்லையா. அதனால் இது போன்ற புதிய செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை படிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு பதிவுகளாக தருவேன். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். நம்ம விஹா ஆன்லைனில் நிறைய மருத்துவ மூலிகை பொடிகள் எல்லாம் இருக்குது, வாங்கி பயன்படுங்க. ஒவ்வொரு மூலிகை பொடிக்கு கீழே அல்லது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி அதை படிங்க, எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும்ன்ற செய்திகள் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்துங்க. புதிதாக என்னுடைய பதிவை இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா விஹா ஆன்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, அவங்களுக்காக இப்போ செய்தி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நான் நடத்திக்கிட்டு வர்றேன். இது ரெண்டில் உங்களுக்கு எது வசதிப்படுகின்றதோ அதில் போய் பொருள்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலைன்னா கூட போய் பரவாயில்ல, சும்மா பொருள்கள் என்ன தான் இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப அற்புதமான பூஜை பொருள்கள் இருக்குது, சக்தி உள்ள பூஜை பொருள்கள்,
ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், தரமான ப்ராடக்ட்ஸ். அதாவது சக்தி எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரமான பொருள்கள் கொடுக்கும்போது சக்தி ஏற்படுகின்றது. அதே போல் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய சருமை பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்குது அப்படின்னு சொல்லிங்க. அதெல்லாம் நானே தயாரிக்கிறேன். இன்னும் நிறைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு முழு நீள பட்டியலே இருக்குது. கட்டாயம் உங்களுக்கு சீக்கிரத்தில் செய்து தர்றேன். கெமிக்கல் கலக்காமல் செய்யணும், அதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் செய்யணும். அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ், viha.online e-commerce வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் அப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக அது கொண்டு வந்து உங்களை எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். இனிமே தான் இன்னும் முக்கியமான விஷயங்கள் சொல்ல போகிறேன். அதையும் புதுசாக பார்க்குறவங்க காது கொடுத்து கேளுங்க. எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ், உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயும் இருக்காது. ஒரே ஒரு கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வச்சுருக்கேன். அதனால் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது என்னுடைய கடை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அல்லது என்னுடைய ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது முற்றிலும் தவறான செய்தி. அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. சிலர் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தக்க நடவடிக்கை எடுத்துட்டு நாங்கள் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறோம். சரி, இன்னொன்று, எங்களுடைய viha.online e-commerce வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்களை வேறு எங்கேயுமே, அதாவது வேறு எந்த வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங்லேயோ விற்பனைக்கு கிடைக்காது. இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. எங்களுடைய விஹா பெயரை வேறு மாடலில் பயன்படுத்திக்கிட்டு யாராவது பொருள்கள் விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா, வேறு வெப்சைட்லேயோ ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிடுறேன். இது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காக தான் நாங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உருவாக்கி இருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, எங்கே பொருள்கள் வாங்கணும் அல்லது பார்க்கணும்னா அந்த டவுன்லோட் செய்து வச்ச ஆப்பில் தான் போய் பார்க்கலாம். இப்போ அப்படி இல்லைன்னா வெப்சைட்டில் போய் தேடினீங்க, இல்லை வேறு ஆப்பில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தவறுதலான பொருள்கள் வந்துவிடும். அது என்னோடதுன்னு நினச்சிருவீங்க. அதனால் நீங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.